இவர் தான் படையப்பா. இவர் தான் சிங்கிளாக மூணாரில் சுற்றிட்டு இருக்காரு. இவரை பற்றியும் பார்க்க போகிறோம் கடைசியில். ஹாய் இன்டர்நெட், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோன்னா மூணாரில் இருக்கிற மீசப்புலி மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ட்ரக்கு போகலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதுக்காக தேடிட்டு இருக்கப்ப நம்ம கேலக்ஸி ட்ரிப் மேக்கர் அப்படின்னு ஒரு குரூப் கான்டாக்ட் கிடச்சிது. அவங்க தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க மூலிமா இன்றைக்கி நம்ம மூணாரில் இருக்க மீசப்புலி மலைக்கு 2 நாள் ட்ரக் போகிறோம். இங்கே கிட்டத்தட்ட நாங்கள் சென்னையிலேருந்து தேனி போயிட்டு தேனியிலேருந்து அவங்க பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் சேர்ந்து மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து போகலான்னு ஒரு 50 பேர் வந்து தேனியிலேருந்து மூணாறு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதை தான் போகிற வழியில் சூப்பராக இருந்தது. சீனரிஸ்லாம் செம்மையாக இருந்தது. போகிற வழியில் படையப்பாவை எதிர்பார்த்தோம். இந்த தடவை படையப்பா வரல. நாங்கள் போயிட்டு ட்ரிப்பு முடிச்சுட்டு வந்து 2 நாளைக்கு அப்புறம் தான் படையப்பா என்ட்ரி கொடுத்துருக்காரு. அவரோட வீடியோ கடைசியில் போடுறோம் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு அந்த படையப்பா வீடியோ. அப்படியே மேலே மூணாறு போனதுக்கப்புறம் ஜீப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்கள் நம்ம மீசப்புலி மலையோட பேஸ் கேம்புக்கு போகிறதுக்கு அதுக்கான ஜீப்பில் தான் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக டீ எஸ்டேட்டுக்குள்ளே தான் போச்சு. ஃபுல் ரவுண்டுமே ப்ரைவேட்டோட டீ எஸ்டேட்டுக்குள்ளே தான் ஜீப் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. இது வந்து கேரளா கவர்மெண்ட்டே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க மூலியமாக தான் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ அவங்க தான் ஜீப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. நேராக போனோன்னே ஜீப்லேயே கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் போயிட்டோம். 20 கிலோமீட்டருக்கு அப்புறம் மீசப்புலியோட பேஸ் கேம்ப் வந்துருச்சு. அந்த பேஸ் கேம்பில் தான் இங்கே தான் தங்க போகிறோம். சாப்பாடு 2 நாளைக்கு சாப்பாடு இங்கே தான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இங்கே அதுவும் டென்ட்டில் தான் தங்க போகிறோம். முதல் நாள் வந்து டென்ட்டு கிட்டத்தட்ட மத்தியானமாக ஒரு 12 மணிக்கா போயிட்டோம். 12 மணி 1 மணி இருக்கும் அந்த டைமில் போனோன்னே ஆளுக்கு எல்லாத்துக்கும் டென்ட்டு டிவைட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்திருந்தோமா. 50 பேருக்கும் கொஞ்சம் எல்லாருக்கும் நேம் வைஸு டென்ட்டு போட்டாங்க. சூப்பராக டென்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குனாங்க. சரி அந்த ஃபால்ஸுக்கு போகலாம் அப்படின்னு நேராக ஃபால்ஸுக்கு கிளம்பிகிட்டு இருந்தோம். சூப்பராக இருக்கும் நாங்கள் அந்த ஃபால்ஸு. ஸோ அதை பார்க்க தான் போகிறோம். போனோன்னே சாப்பாடு கிடச்சிது. சாப்பாடை முடிச்சுட்டு நேராக ஃபால்ஸ் கிளம்ப போகிறோம். இப்போ இதுதான் எங்களுடைய டென்ட்டு. நாங்கள் 3 பேர் இதுக்குள்ளே தான் இருக்க போகிறோம். நான் இவர் இங்கே பயன்படுத்துகிறக்கான இந்த பக்கம் இருக்கிறார் சார். இந்த சைடு ஜெகநாதன், அந்த சைடு மனோ. இந்த டென்ட்டில் தான் இருக்கிறேன். சார் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு டென்ட்டை. எப்படி அவ்வளோதான். இந்த டென்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இதில் 3 பேர் ஒரு டென்ட்டில் 3 பேர் தங்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. கீழே வந்து மேட்டு விரிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டு வந்து குளிருக்கு ஸ்லீப்பிங் பேக்கு கொடுக்குறாங்க. அந்த ஸ்லீப்பிங் பேக்கு செம்மையாக இருந்தது. நல்லா குளிர் தாங்குற மாதிரியான ஸ்லீப்பிங் பேக்கு. சைஸும் பெருசாக இருந்தது. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது அந்த ஸ்லீப்பிங் பேக். அது நைட்டு அதில் தான் தூங்கிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்தது. நல்லா குளிரே தெரியாத அளவுக்கு நல்லா இருந்தது அந்த ஸ்லீப்பிங் பேக். சூப்பராக இருந்துச்சு. எல்லா டென்ட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா அந்த பக்கத்தில் ஒரு ஃபால்ஸ், குறிஞ்சி ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அந்த குறிஞ்சி ஃபால்ஸுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இந்த மாதிரி சிங்கிளாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான். ஏன்னா நம்ம இருக்கிறதே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான். அங்கே தான் 50 பேரும் எல்லோரும் போக ஆரம்பித்தோம். நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு பக்கம் மலையாகவும் ஒரு பக்கம் பள்ளத்தாக்காகவும் இருந்தது. போகிற வழி எல்லாமே அப்படி தான் இருந்தது. இதெல்லாம் இந்த 2 மரத்துக்கு நடுவுலையும் போயிட்டு இருந்தோம்.
இப்போ நம்ம அந்த ஃபால்ஸோட வியூ பார்க்க போகிறோம். சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ, ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் வியூ. அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். அந்த இடத்துல இந்த பார்க்க போகிறாங்க, நிற்கிறாங்க பாருங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப அந்த அருவியோட வியூ தெரிஞ்சுது, நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் ரொம்ப தூரத்தில் இருந்தது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்க. இது வந்து கீழே விழுந்துட்டு இருக்கு இந்த அருவி தண்ணி. நம்ம இதுக்கு மேலே போய் தான் நம்ம ஃபால்ஸில் குளிக்க போகிறோம். தண்ணி கொஞ்சமாக வர மாதிரி தான் தெரியுது, அதனால் குளிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். வாங்க வாங்க, ஏறி வாங்க வேமா. ஃபுல்லாகவே ஏத்தமாக தான் இருந்தது இந்த இடம் ஃபுல்லாக. ஆனால் ஃபுல்லாக சிங்கிளாக இந்த மாதிரி இருந்தது. லெஃப்ட் சைடு ஃபுல்லாக பள்ளத்தாக்காகவும், ரைட் சைடு ஃபுல்லாக மலையாகவும் இருந்தது. நம்ம ஓரத்துலேயே போகிற மாதிரி இருந்தது. அது தெரியுது பாருங்கள், தூரத்தில் ஃபால்ஸு. அந்த ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக ஈக்குவல்டப்ஸ் மரம் தான் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஈக்குவல்டப்ஸ் மரமாக தான் இருந்தது. இது மாதிரி நிறைய மரம் கீழே உளுந்து வேற கிடந்தது. இருக்கு அங்கே அதான் பார்த்தேன். சரி, குளிக்க தானே போகிறோம், தேவைப்படாதுன்னு வந்துட்டேன். என்னதான் இருக்குன்னு காலை ஃப்ரண்ட்டில் ஊனி பெருவரில் இது பண்ணி நடந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கு. ஓகே. நான் வந்து இது வேறு நிறையா பார்த்தேன். அதில் இது 2 மலை தண்ணி இதில் தான் வரும் ஆக்சுவலி. 2 மலையும் சேர்ந்த இடத்துல தான் தண்ணி. இது எப்பயுமே இந்த இடம் சில்லுன்னு தான் இருக்கும். இதுக்கு பேர் வந்து சோளக்காடு ஆக்சுவலி. இந்த இடத்துக்கு மட்டும் சோளக்காடு. அவங்களுக்கு தெரியும் சோளக்காடுனா கரெக்டாக போயிடுவாங்க. ஆமாம், பசுமையாக இருக்கு எப்பவுமே. இது வந்து 2 மலையும் இறங்கி தண்ணி இங்கே போகிறனால பசுமையாக இருக்குது. எப்பயுமே அது இங்கே தண்ணி இருக்கும். இப்பயுமே தண்ணி இருக்கும், ஈரம் இருக்கும். அங்கே தோண்டினா தண்ணி வரும். சோளக்காடு சோளக்காடு சென்டர் நம்பிச்சு. ஆமாம், அது 2 மலை இறங்குற இடம் எல்லாமே சோளக்காடு தான். பத்துதுன்னா ஒரு பருவம். அதெல்லாம் அப்பப்போ டிசைட் பண்ணிக்கிறது தான். கொஞ்சம் அழி நில்லுங்க. லைவெல்லாம் இல்லை, நெட் அங்கே போகிறது லைவ். நான் எடுத்து அவன் கேட்டு அப்படியா? இதுக்கு லைவெல்லாம் வேலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நடந்திருப்போம் கேம்ப்லேருந்து. நம்ம பேஸ் கேம்ப்லேருந்து நடந்து வந்ததுக்கப்புறம் ஃபால்ஸ் வந்துட்டோம். நம்ம தூரத்தில் ஃபால்ஸ் வந்து இப்போ வந்துட்டோம். அந்த ஃபால்ஸுக்கு தான் இப்போ இறங்க போகிறோம் கீழே. ஆனால் தண்ணியே வரல, கொஞ்சம் தான் தண்ணி வந்துச்சு. வருது பாருங்க, அவ்வளோதான் தண்ணி. நான் ஒரு பக்கம் வந்து லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அந்த தூரத்தில் பார்த்ததோட எஃபெக்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேரெக்டாக லைவ் அப்படியே கீழே இறங்குற மாதிரி இருக்குது. ரைட் சைடில் ஃபால்ஸ்.
சூப்பராக இருந்தது. நேச்சர் வந்து செமையாக இருந்தது இடம். தண்ணி நிறையா வந்தால் இங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க இப்படி. ஏன்னா அவ்வளோ தண்ணி போகும். ஏதாவது ஒன்று நடந்தால் கூட ஆளை பிடிக்கிறதுக்குலாம் வழியே கிடையாது. அந்த போட்டிருக்காங்க அப்புறம் குச்சி. இதுக்கப்புறம்னா ரொம்ப பயங்கரமான டீப்பு டெப்த்து பயங்கரமாக இருக்குது. இவங்க 2 பேர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க அங்கேயே தான் அங்கே இருந்தாங்க. யாரையும் அந்த பக்கம் தள்ளி யாரையும் போக விடலை. அதுக்கு தான் அவங்க முன்னாடியே வந்து உட்காந்துருந்தாங்க. நம்ம இப்போ அந்த ஃபால்ஸ் இதெல்லாம் குளிக்க போகிறோம். தண்ணி செம்மையாக இருந்தது. தண்ணி கிறிஸ்டல் கிளியராக சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டாகவும் இருந்தது. அப்படியே குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் எல்லாம் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம். நம்ம கேமராவை இங்கே தான் செட் பண்ணியிருக்கோம். அப்படியே செட் பண்ணிவிட்டு நம்ம நேராக போய் குளிக்க போகலாம் அப்படின்ட்டு இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு குளிக்க போவோன்ட்டு கிளம்பி போயாச்சு. அந்த குளிச்சுருக்கேன் பாருங்கள். நின்னா தண்ணியே வரலைங்க. அதனால தான் உட்காந்துட்டேன். சுத்தமாக தண்ணி மேலே விழுகலை. ஏன்னா பாறையாக விழுகுது தண்ணி ரொம்ப கம்மியாக. அதனால் அப்படியே நல்லா குளிச்சுட்டு சரி கேமராவை பின்னாடி பக்கம் திருப்போம் இங்கிட்டு திருப்பி வச்சு இந்த ஒரு வியூ எடுத்தோம். இது ஃபோட்டோவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபோட்டோவை போடுறேன் எங்கேயாவது. அந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபோட்டோ வியூ சூப்பராக இருந்துச்சு. பட்டு இதில் ஆப்போசிட்டில் லைட் இருந்தனால அவ்வளோ கிளியராக இல்லை. பட் நல்லா இருந்தது. இடம் சூப்பராக இருந்தது. தண்ணி வர்றப்பெல்லாம் செம்மையாக இருந்திருக்கும். மேபி இது மழை காலத்தில் ஒரு தடவை இந்த மீசப்புலி மலைக்கு இன்னொரு ட்ரக் வரணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நேராக அடுத்து கேம்புக்கு நடக்க ஆரம்பித்தோம். மேலே சுத்தமாக ஒரு 2 கிலோமீட்டர் திருப்பி நடந்து போய் ரொம்ப தூரம் நடந்தோம். ஆனால் நல்லா இருந்தது நடக்கிறதுக்கு. அந்த தூரத்தில் பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. பார்த்து முடித்தோன்னே நேராக போனோடனே நமக்கு கேம்ப் ஃபயருக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது கேம்ப் ஃபயர். ஈவினிங்கு ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு ஓடிச்சு. அது ஒரு 10-11 மணி வரைக்கும் ஓடிச்சு. நல்லா இருந்தது கேம்ப் ஃபயரு. அந்த குளிருக்கு அதுக்கும் கேம்ப் ஃபயரு சூப்பராக இருந்தது. செமையாக இருந்தது. பார்ட் 1 இதோட முடிய போகுது. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வந்து நம்ம நாளைக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு மீசப்புலி மலைக்கு போகிறோம். சன்ரைஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மீசப்புலி மலை ட்ரெக் போகிறோம். அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்கொள்ளா காட்சியாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீசப்புலி மலை. ஏன்னா சவுத் இந்தியாவில் 2வது உயரமான மலை. ஸோ அதையும் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். இது மாதிரி நிறையா வீடியோ செந்தில் ட்ராவல் டைரி பாருங்கள். பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இது மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கலாம் நீங்களும். இதுதான் அந்த கேம்ப் சைட்டு. நிறையா இருந்துச்சு. இது மாதிரி ட்ரெக்கிங் வீடியோஸ் ஏதாவது நிறையா வேணும்னு நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நிறையா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். செந்தில் ட்ராவல் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. கேம்ப் ஃபயர் நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஒரு கேம்ப் ஃபயரை போட்டோம் நைட்டு. நல்லா அந்த சாப்பாடும் கடலைக்கறி புட்டு அது மாதிரி கொடுத்தாங்க. நான்வெஜ் வேறு இருந்தது. நல்லா இருந்தது சாப்பாடு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் அந்த கேரளா ரைஸ் தான் குண்டு ரைஸ் போட்டாங்க. அதான் மற்றபடி சூப்பர். இது வந்து கேலக்ஸி ட்ரிப் மேக்கர் அப்படின்ற ஒரு குரூப்பு தான் பண்ணாங்க. அவங்களோட குரூப் கூட வாட்ஸ்அப் லிங்க்கு கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஃபேஸ்புக்லேயும் அது அவங்களோட ஐடி இருக்குது. வேணா ஃபேஸ்புக்கில் போய்ட்டு கேலக்ஸி ட்ரிப் மேக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். அது இருக்குது. அதுலேயே இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ட்ரக் மார்னிங்கில் பார்ப்போம். நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி படையப்பா என்ட்ரி ஆகிறார். சூப்பர் என்ட்ரி படையப்பா. இதுதான் படையப்பா. சிங்கிளாக இருக்கார் மூணாரில். அடிக்கடி இந்த மாதிரி ரோட்டில் தான் போட்டுருக்கு. நம்ம
நான் போனப்போ வரல, நம்ம போய் 2 நாளைக்கு அப்புறம் வந்திருக்காரு. நம்ம போன பஸ் டிரைவரு வீடியோ எடுத்து நமக்கு அனுப்பிச்சி விட்ருக்காரு நம்ம குரூப்பில். ஸோ அதை தான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.